உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்போடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்க போகுது, அதாவது இந்த மாதம் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை வாழ்க்கையில் உயர்த்துமா, இல்லை பிரச்சனைகளையே வச்சுருக்குமா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்துகிட்டு இருப்போம். கண்டிப்பான முறையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், சுபபோகக்காரகன், சுபிட்சக்காரகன், ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். இளமை எண்ணத்துலேயும் சரி, நம்மளுடைய தோற்றத்திலையும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசியிலே இருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மாதமே துவங்குது. ஸோ ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார் அப்படின்னும்போது என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஹாப்பியாக தான்டா இருப்பேன், என்னோடய சந்தோஷத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையை கொடுப்பாரு. அது உள்ளபடியே உண்மையும் கூட. என்ன பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கிடக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் மாறும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை சுக்கிரன் கொடுத்துருவார். சுக்கிரன் கொடுத்து நண்பர்கள் மூலியமாகவும், அந்நிய மொழியினர், அந்நிய மதத்தினர், அந்நிய நாட்டவர்கள் மூலியமாலாம் பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மீன ராசியில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் அமர்ந்துடுறாரு. அங்கே தான் ஏற்கனவே சனி இருந்துகிட்ருக்காரு, 7.5 சனி. அதாவது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல மீன ராசியில் சனி இருக்கார். அவரோட உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தை விட்டு சேர்ந்துட்டார். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சேர்றாரு. ராசிநாதன் மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது சித்திரை 1ஆம் தேதி அவருமே பார்த்திங்கன்னா இந்த சனியோடு சேர்ந்துருவார். அதாவது 7.5 சனியாக இருக்கார் இல்லையா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அந்த சனியோட உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சூரியனும் சேர போகிறாரு. அதாவது லக்னத்துக்கு பகை கிரகமான உங்கள் செவ்வாய்க்கு இயற்கை பகைன்னு சொல்லக்கூடிய சனியோட ஆல்ரெடி சேர்ந்துடுறாரு. கூடுதலாக சனிக்கு இன்னொரு பகை கிரகமான சூரியனும் 12ஆம் இடத்துல சேர போகிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம், நம்மளோட செயல்களை தடையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு அசுப கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பகை கிரகங்களாக இருக்கவங்க சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாங்களே, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 7.5 சனின்னு மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி இந்த அசுப கிரகங்களும் சேர்ந்துருக்கிறதுனால சில விரயங்கள்ன்றது இருக்குது. விரயங்கள் இருந்தாலும் கூட அது சுப விரயம் ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக அசுப விரயமாகுமா, வீண் விரயமாகுமா, கடன் போன்ற சிக்கல்கள் மேலும் பெருகுமா அப்படின்னா அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி கொண்டு போகிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய வீடு மீன ராசி குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டுக்கு ஒரு நல்லவங்களோட வீட்டுக்கு போயிட்டால் அங்கே போகிறவங்களும் நல்ல விதமாக நடந்துப்பாங்கன்ற மாதிரி இருக்க இடத்த பொறுத்து தானே எல்லோரும் செயல்படுற விதங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் குருவுடைய வீட்டில் செவ்வாய், சனி, சூரியன் 3 பேர் சேர்ந்துருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகளை, சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோன்றதை சொல்லிடுறேன். அதை விட முக்கியமாக அந்த 3 கிரகங்களுக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், இவங்க 3 பேர்த்துக்கும் வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். மிதுன ராசியில் இருக்கார், வலுவாக இருக்கார். முன்னாடி கூட வக்ர நிலைகளில் இருந்தார், அதிசாரத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி அப்புறம் வக்ரத்தில் இருந்தார். இப்போ தன்னோட வலுவான காலை ஊண்டி அவர் மிதுனத்தில் அமர்ந்துட்டார். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குருவுடைய அருளால் இந்த அசுப கிரகங்கள் அசுபத்தன்மைகளை செய்யாது. அசுபத்தன்மைகளை செய்யாதுன்னா வீண் பலி, சனி சூரியன் சேர்க்கை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அனாவசியமான வீண் பலி, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆகிறது, அலைச்சல், போராட்டம், அலைஞ்சமே போராடணுமே அதுக்கான வெற்றி கிடைக்குமானா அதையும் கொடுக்காது. இதெல்லாம் பொதுவாக அசுபகிரகங்கள் 12ஆம் இடத்துல சேர்ந்துருக்கும் போது இருக்கும். அது போக பண விரயம், நம்ம ஒரு கணக்கு போட்டு காசு எடுத்து வச்சுருப்போம், அதுக்கு மீறி அது வேறு ஒரு செலவு நிற்கும். நம்ம ஆசைப்பட்ட விரயத்தை செய்யாமல் எதிர்பாராத செலவினங்களை செய்ய வேண்டிய விஷயங்களையுமே இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய் கொடுக்கும்.
இது கடுமையான ஒரு கிரக யுத்தம். சூரியன், சனி, செவ்வாய்ன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு பகை கிரகங்கள். ஸோ இந்த 3 பகை கிரகங்களும் சேர்ந்து குருவோட வீட்ல இருக்கிறதுனால, அந்த குரு உங்களுக்கு பாக்கியாதிபதின்றதுனால தொந்தரவுகள் குடுக்காது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அது மட்டும் இல்லாம இந்த 3 கிரகங்களுக்கும் கேந்திரத்தில வியாழன் இருக்காரு. அதாவது இந்த 3 கிரகங்களுக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, இந்த 3 கிரகங்களும் கெட்டது செய்யாது. அதனால வந்து பயப்பட வேணாம். 7 சனிய வச்சும் பயப்பட வேணாம். அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக யுத்தங்கள குடுக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் இருக்கிறதுனாலயும் பயப்பட வேண்டியது இல்ல. ந இது வந்து கண்டிப்பான முறையில அயன, சயன போகஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது தூக்கம், உண நல்ல ஒரு உறக்கம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா, நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு தூங்குறது. 1000 பிரச்சனை இருந்து போட்டும். இந்த சாப்பாடு, தூக்கம் இது 2யும் கெடுத்துக்கிறாதீங்க. நல்லபடியா சுக்கிரன் ராசியிலேயே இருக்காரு. அதனால நீங்க வந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாரி நல்ல வாழ்க்கைய இந்த மாதம் வந்து வாழ முடியும். அ இந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்டின்னாலே வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் தொந்தரவு பண்ணாது. இது போக ராகு 16ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. குரு பார்வையோட தான் இருக்காரு. பணம் வந்துரும். அதில எந்த சந்தேகமும் வேணாம். பண தட்டுப்பாடுன்றது வராது. பணம் வந்துட்டே தான் இருக்கும். நீங்க 0க்கு போனா கூட அடுத்த செகண்ட் உங்களுக்கு கையில காசு வந்து சேர்ந்துரும். அப்படி ஒரு சிறப்பான அமைப்பில தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. அதனால பண நெருக்கடிக்கு ஆளாயிருவோமோ, இல்ல வேற விதமான சங்கடங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமோலாம் பயப்பட வேண்டியது இல்ல நீங்க. நிச்சயமான முறையில குரு அருளால உங்க வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும். குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். குரு மட்டும் அதாவது வியாழன் மட்டும் கிடையாது. இன்னொரு குருவான சுக்கிரன், அசுர குருவான சுக்கிரனும் உங்களுக்கு ஆதாய நிலையில இருக்கிறதுனால, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். மேலும் வந்து 2 சுப கிரகங்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாய நிலையில இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு குருவ தேர்ந்தெடுத்து அவங்கள வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. குரு வழிபாட்டுல இருக்கிறவங்க, குருமார்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வாரம் வாரம் போய் இந்த மாதம் முழுதும் வழிபட்டு வாங்க. தொடர்ந்து வழிபட்டு வாங்க. குரு வழிபாடு என்னைக்கும் விடாதீங்க. ஒருத்தர் வந்து ராகவேந்திரர் வந்து குருவா எடுத்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஷிரடி சாய்பாபா எடுத்திருப்பீங்க. ஒருத்தர் ரமணர் எடுத்திருப்பீங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க இல்லையா? மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த குரு வழிபாட இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பா செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு துளியளவும் தொந்தரவுகள் இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா நம்ம நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட, இந்த கிரக யுத்தம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, பெரிய அளவில நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுபோக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ளேயே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்ட்ட கேட்டாங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது, ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2, 3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதற்றம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும், அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகும் செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டார். இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது போக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும், போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர்
சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது. கடன் தீர்ந்துரும்னீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவா அதான் சொல்கிறேன். ஐயா நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.